திடீரென்று ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் என்று சொல்கிறார். ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வந்தா ஜனங்க கிட்ட வந்தாதான் கட்சி எதுவுமே வருவதில்லை. ஆனால் ஆட்சிக்கு வருகிறேன். ஆனால் புரட்சி தலைவர் அப்படி கட்சியிலிருந்து விலக்கியதற்கு அப்படிப்பட்ட போராட்டம். கட்சியில் ஏதோ கார்பரேட் கம்பெனி ஆரம்பித்தது போல ஆரம்பிக்கிறார்கள் சில பேர். நானும் கட்சி ஆரம்பிக்கிறேன். யாரையும் மனசு நோவதற்காக நான் சொல்லவில்லை. சமீப காலமாக நடந்து வருகிறோம். எல்லாம் புரட்சி தலைவர் நடிகர் ஆட்சிக்கு வந்துவிட்டாரே, நாமும் என்று சுலபமாக நினைத்துக் கொள்கிறார்கள். இதை எதற்கு நான் செய்வேன் என்றால், ஒரு சாதாரணவன் தான் ஆட்சிக்கு வரணும். சாதாரண ஒருத்தவன் தான் ஜனநாயகம். அவனை மன்னர் ஆட்சின்னு சொல்லிட்டு 1ஆம் ராஜேந்திர சோழன், 2ஆம் ராஜேந்திர, அது மாதிரி டைனஸ்டி வாரிசு இருந்தால் தப்புதான் நடக்கும், அடிமைத்தனம் தான் நடக்கும். அவன் அடிக்கடி சொல்லுவான், திமுக அண்ணா திமுக அடிமை கட்சி நீங்க போன போஸ் அடிக்க, நீங்க வந்து வாரிசு கட்சி நாயர் நாயர். தமிழகத்தில் திராவிட வரலாற்றில் 1967ஆம் ஆண்டு அறிஞர் பேரறிஞர் அண்ணா தலைமையில் திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்தது. திராவிட முன்னேற்ற கழகம். நான் சொல்வது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எல்லாம் அண்ணாவுடைய தலைமையிலே ஆட்சிக்கு வந்தது. ஆனால் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வருவோம் என்ற நம்பிக்கையே இல்லை. 1962 50 இடங்களை வென்ற கட்சி ஓரளவுக்கு 1967 நடந்தால் ஒரு 80-90 இடங்கள் வரும் என்று அறிஞர் அண்ணா நினைத்தார். அதனால்தான் அண்ணாவே காஞ்சிபுரத்தில் தேர்தலில் நிற்காமல், எப்பொழுதும் காஞ்சிபுரத்தில் நிற்பார், ஜெயித்தார். நிற்காமல் அவர் தென் சென்னையில் பாராளுமன்ற தொகுதியில் அண்ணா நின்றார். ஆட்சிக்கு வரும் நம்பிக்கை இல்லை. அந்த சமயத்தில் புரட்சி தலைவர் அவர்கள் எம்.ஆர். ராதாவினால் முன்னடிப்பட்டு அதனால் எழுந்த எழுச்சி, அனுதாபம், கோபம் எல்லாம் சேர்த்து புரட்சி தலைவருக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தில் வாக்களித்ததால் அறிஞர் அண்ணாவுடைய தலைமையில் ஆட்சி. ஆக அது ஒரு கட்டம். நல்ல மனிதர் 2.5 ஆண்டு ஆண்டார், மறைந்து விட்டார். கருணாநிதி வந்தார், நல்லவர் வல்லவர் என்று புரட்சி தலைவர் எடுத்து வந்தார் முதலமைச்சராக. அவர் 3 வருடத்திலே வேலை காட்டிவிட்டார். 72ஆம் ஆண்டு புரட்சி தலைவரே கட்சியை விட்டு. அப்போது திமுகவின் உறுப்பினரின் கட்டணம் எப்பொழுதுனா 8 அணா தான். அந்த 8 அணா உறுப்பினர் கட்டண உறுப்பினரை பதவியிலிருந்து புரட்சி தலைவர் அனாவசியமாக வெளியே போகிறார். இங்கேதான் நீங்க நினைக்க வேண்டும். இப்போதெல்லாம் நினைக்கிறார்கள் கட்சியில் ஏதோ கார்பரேட் கம்பெனி ஆரம்பிப்பதை போல ஆரம்பிக்கிறார்கள் சில பேர். நானும் கட்சி ஆரம்பிக்கிறேன். யாரையும் மனசு நோவதற்காக நான் சொல்லவில்லை. சமீப காலமாக நடந்து வருகிறோம். எல்லாம் புரட்சி தலைவர் நடிகர் ஆட்சிக்கு வந்துவிட்டாரே, நாமும் வந்து என்று சுலபமாக நினைத்துக் கொள்கிறார்கள். புரட்சி தலைவர் 1953ஆம் ஆண்டு இது திமுக சேர்ந்து நாடோடி மன்றத்தில் திமுக கொடியை வெளி கிராமத்தில், குக்கிராமத்தில், சிவகங்கையில், ராமநாதபுரத்தில், மதுரையில், கடலூரில், திருச்சியில், கரூரில், கோயம்புத்தூரில், சேலத்தில், நாமக்கல்லில், செங்கல்பட்டில், விழுப்புரத்தில், கள்ளக்குறிச்சியில், வேலூரில், அரக்கோணத்தில் எங்குமே ஊர்களில் ஏற்ற முடியாது ஆதிக்கம். ஆனால் புரட்சி தலைவர் நாடோடி மன்னன் படத்திலே அந்த லோகல் சொல்லுகிறார்கள். நாடோடி மன்னன் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அப்படியே ஓடி வரல. அந்த ஓடி வரும் நேரத்தில் கொடியோடு ஓடி வரும் திமுக கொடி. அப்படி திமுக கொடியை பிரபலப்படுத்தியவர் புரட்சி தலைவர். ஆக அவர் வந்தார். அப்பேற்பட்டவர் விளக்கியவுடன் கட்சி என்ன நடந்தது? கிராமத்தில் உள்ளவர்கள் எந்த லாரியும் பஸ்ஸையும் போடவில்லை. புரட்சி தலைவர் விளக்கியவுடன் அங்கே லாரி போட்டிருந்தால் காரை நிறுத்தி கண்ணாடியை
எம்ஜிஆர் வாழ்க என்று எழுதினால்தான் வண்டியை விட்டார்கள். நான் பார்த்திருந்தேன், நானும் அந்த செயலில் ஈடுபட்டிருந்தேன், விளம்பரத்தில். இதை எதற்கு நான் செய்கிறேன் என்றால், திடீரென்று ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் என்று சொல்கிறார். ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வந்தால் ஜனங்கிட்ட வந்தால்தான் அது கட்சி. எதுவுமே வருவதில்லை. ஆனால் ஆட்சிக்கு வருகிறேன் என்று சொன்னான். ஆனால் புரட்சி தலைவர் அப்படி கட்சியிலிருந்து விலக்கியதற்கு அப்படிப்பட்ட போராட்டம். ஆக அப்படி அந்த அதற்கு பிறகு அம்மா அவர்கள் வந்தார்கள். அவர் இறப்புக்கு பிறகு உலகத்திலே ஒரு நடிகராக இருந்து அரசியலில் வந்து முதல்வராக ஆனவர் புரட்சி தலைவர் ஒருவர்தான். முதலிலாக ஒரு நடிகை இருந்தவர், முன்னணி நடிகையாக இருந்தவர், அனைத்து இந்திய அண்ணா திமுக சேர்ந்து இந்திய அவளியே ஒரு நடிகை முதலமைச்சராக காட்டியவர் புரட்சி தலைவி அம்மா. யாராலும் மறுக்க முடியும். இது ஏதோ கூட்டத்தில் பேசுவதற்காக காத்திருப்பாங்க. ஆனால் அதுதான் கூட ஏதோ வந்தது போனது மாதிரி இல்லை. புரட்சி தலைவர் 11 ஆண்டு காலம் வந்தார். 3 தடவை தொடர்ந்து ஜெயிச்சார். அடிக்க முடியவில்லை. கருணாநிதி புலம்பினார். என்னை எங்கடா ராமனுக்கு நான் 14 ஆண்டு காலம் வனவாசம் மாதிரி எங்களுக்கு 13 ஆண்டு காலம் வனவாசம் கொடுத்தீங்களா வாங்கலாம் எங்க திருப்பி உட்கார வச்சு கெஞ்சினார், பிச்சைனார். ஆனா அப்படி அம்மாவும் புரட்சி தலைவரை விட திமுக தீய சக்தி என்று காட்டுவதில் முனைப்பாக இருந்தார், எதிர்த்து கொண்டே இருந்தார். அதனால் அவருக்கு ஏகப்பட்ட தொல்லை. அவர் 4 தடவை முதலமைச்சராக ஆகி காட்டியிருக்கிறார். 4 தடவை. 1991 ஆண்டு, 2001 ஆண்டு, 2011 ஆண்டு, 2016 ஆண்டு 4 தடவை முதலமைச்சராக தேர்தலில் வென்று காட்டியிருக்கிறார். புரட்சி தலைவர் 3 தடவை தொடர்ந்து 77, 80, 84. ஆக எதற்கு சொல்கிறேன் என்றால், அனைத்து இந்திய அண்ணா திமுக 82 72 52 ஆகி 53 ஆண்டு காலம் வரப்போகிறது. இந்த 53 ஆண்டு காலத்தில் 31 ஆண்டு காலம் ஆட்சியில் நடத்தியது. 7 தடவை பொது தேர்தலில் பெற்றவர். மொத்த பொது தேர்தல்களில் 16 தடவை நடந்தது. அந்த 16 தடவைகளை அனைத்து இந்திய அண்ணா திமுக மட்டும் 7 தடவை ஜெயித்த கட்சி காங்கிரஸ், 3 தடவை திமுக 5 தடவை. அப்பேற்பட்ட சரித்திரம் படைத்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திமுக. இது அம்மாவுடைய பிறந்தநாள். நாமெல்லாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். புரட்சி தலைவர் என்பது அவர் தனி இமேஜ். அவரை போல யாரும் மக்களுடைய நாடி நலனை காக்கக்கூடிய சக்தியே கிடையாது. அப்பேற்பட்டவர், யாரும் கஷ்டப்படக்கூடாது என்று நினைத்தவர். மாணவர்கள் சிரிப்பில்லாமல் போகிறார்கள், ஸ்கூல் தனி கொடுத்தது என்பதற்காக அவர்களுக்கு காலின் செருப்பு இலவசமாக போட சொல்லிக் கொடுத்தார். சில குழந்தைகள் கிராமத்தில் பார்த்தால் வாய்க்காலில், வரப்பில், குட்டையில், குளங்களில் குளிப்பார்கள். அப்போது எல்லாம் கோபால் கோயில் குடியிருந்தார். அது கூட முடிஞ்சவங்க தான் கோபால் படிச்சிருக்காங்க. இப்போதான் பேசுலாம் சாதாரணமாக வருது. கோபால் கோயில் மண்ணை எடுத்து பெண்களை தேய்ச்சி பள்ளி படிக்கிறாங்க. உண்மை. ஆனா அன்னைக்கு பல்பொடியை எல்லாருக்கும் கொடுத்தார். அவருடைய அறிவு. அதே மாதிரி அம்மா ஆட்சிக்கு வந்தவுடன் பெண்களாய் பிறந்தால் சில பேர் என்ன செய்கிறார் என்றால், அந்த ஏதோ ஒரு அந்த இலை கண்டிப்பாக சமைச்சு அது தெரியாது, யாருக்கும் தெரியாது. அது ஒரு தர்மபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடத்துலலாம் அநியாயத்துக்கு. இன்னைக்கு கூட திருவண்ணாமலை இந்த இடத்துல எல்லாம் போனா கட்சியில் பார்க்க போனது விசாரிச்சு ஒரு குழந்தைக்கு என்ன பேர் வச்சுக்கோங்க, பெண் வேண்டாம்னு சொல்லுவாங்க. இது என்ன பொம்பளை பெண் வேண்டாம் வச்சுக்காருன்னு கேட்டா, அவங்க அந்த வீட்டில் அது 6வது பெண் குழந்தையா, இனிமேல் 7வது பெண் குழந்தை வேண்டாம்னு சொல்லி இன்னொரு குடிச்சு சொல்லி
அப்படிப்பட்டது நம்ம தொட்டில் குழந்தை திட்டம் சொல்வது உன்னால் மறக்க முடியவில்லை என்றால் அந்த தொட்டில் போட்டு அரசாங்கம் வாக்கு இன்றைக்கு அப்பேற்பட்ட குழந்தைகள் எல்லாம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேயே 2 பேர் அந்த தொட்டில் குழந்தையில் கலெக்டராக இருக்கிறார்கள். மத்திய அரசு பணிகளெல்லாம் இன்றைக்கு இது அம்மா படிக்கிற மாணவர்கள் எல்லாம் அம்மா தான் பொதுவாக எல்லாருக்கும் பொது. அம்மா யாராவது கேட்கலாமா, நான் சாமி கும்பிடுவேன், எல்லோரும் கும்பிடுவார்கள், யாருக்கும் சாமி முடியும். இது மதசார்பற்ற நாடு என்றால் அவரோடு மதம் அவரோடு யாருக்கும் ஆதரவாக யார் ஒரு சார்பு தன்மை யாருக்கும் நான் இது இருந்தால் என்னுடைய அதே மாதிரி அப்படி இருக்கிறது. அம்மா சொல்லுங்க. ஆனால் திமுக அப்படி இல்லை. பேர் பிரித்து பார்க்கிறார்கள், பிரித்து பேசி அவர்கள் லாபம் அடைய பார்க்கிறார்கள். ஆக நம் கட்சி அப்படி அல்ல. புரட்சி தலைவர் அப்படி இருக்கவரே அல்ல. புரட்சி தலைவருக்கு ஒரு நேரத்தில் கஷ்டத்தில் உதவி இருக்கிறார்கள், கேட்காமல் இல்லாமல் அவர்கள் படுத்துகிறார்களுக்கு அப்துல் ரஹ்மான். அதனால் அந்த ஒரு படத்தில் பாட்டுக் கொள்வது வேறால் நாம் அப்துல் ரஹ்மான், வேறால் நாம் அப்துல் ரஹ்மான் பாடி நன்றி தெரிவித்தார். அப்படி அவர் எல்லா போட்டதே கொடுத்தது ஒரு ஏழை அதை போட்டுக்கொள்வது நன்றாக இருக்கும் என்று சொன்னதால் தான் அவர் போட்டுள்ளார். அப்படி அனைத்து இந்திய அண்ணா திமுக பொதுவான இயக்கம் எங்களுக்கு எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இந்த இயக்கம் மக்கள் இயக்கம், இந்த இயக்கம் ஏழைகளுக்கான இயக்கம், இந்த இயக்கம் எந்த மதத்துக்கும் சொந்தமில்லாத இயக்கம், இந்த இயக்கம் எல்லா மதத்துக்கும் எல்லா ஜாதிகளுக்கும் பொதுவான இயக்கம். யாரும் வகையில்லை, எல்லோரும் ஒன்று தெளிவாக. அதனால்தான் புரட்சி தலைவர் இருந்தார். அவர் அப்படிதான் இருந்தார். அதே போல நாமும் இன்றைக்கு வேண்டாம், ஏதோ நடந்திருக்கிறது. இனிமேல் எந்த கூட்டணியும் மத சார்புடன் இருக்கிற கட்சிகளோடு கூட்டணியை வேண்டாம் என்று இன்னைக்கு கூட்டணி வேண்டாம் என்று இன்றைக்கு நாங்கள் தெளிவாக தனியாக நடந்து கொண்டிருக்கிறோம். கூட்டணி வந்தால் பார்க்கிறோம். இல்லாருக்கு அம்மா தனியார் நின்று ஜெயிச்சு கட்டிட்டாங்க. தனியார் 16 அசம்பிளி பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஜெயிச்சு காட்டினாங்க. அதெல்லாம் உடனே நீங்க அம்மா வந்தீங்கன்னா அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் சொல்லுகிறார். புரட்சி தலைவர் மேலிருந்து எங்களை காப்பாற்றி இருக்கிறார்கள். அவர் ரத்தம் சிந்தி பணத்தை இயக்கம் புரட்சி தலைவர் அப்பேற்பட்டவர். அவர் இயக்குற அழிவே கிடையாது. அம்மா அவர்கள் இன்னைக்கு பாக்குறீங்க. ஆக ராகுல் காந்தி யாரு? ராஜீவ் காந்தி புள்ள ராஷ்டிரிய ஜனதா தளம் தேஜஸ்வி யாரு? நல்லூர் பிரசாத் புள்ள. அகிலேஷ் யாதவ் யாரு? முலாயம் சிங் யாதவ் புள்ள. இப்படி பிள்ளைகளாக கொண்டு விட்டுருக்கிறாங்க அரசியல் தன் கட்சியின் பிறகு. ஆனா நம்ம ஊர்லயும் பாரு, இந்த கட்சியை தவிர புள்ள அவர் புள்ள அப்படி இன்னொரு காரணம். இது நான் புலாமையாளர் சொல்றது. ஒரு சாதாரண ஆட்சி வரணும். அவர் கட்சியை ஜெயிச்சுன்னா அந்த கட்சியில சாதாரண ஒருத்தன் வந்தான் ஜனநாயகம். அவனை மன்னர் ஆட்சின்னு சொல்லிட்டு 1ஆம் ராஜேந்திர சோழன், 2ஆம் ராஜேந்திர சோழன் படிச்சவங்க சொல்லுவாங்க. 1வது ரிச்சர்ட், இது ஹென்றி, 2வது ஹென்றி, 1வது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி டைனாஸ்டி வாரிசு அரசியல் இருந்தா தப்புதான் நடக்கும், அடிமைத்தனம் தான் நடக்கும். அவன் அடிக்கடி சொல்லுவான், திமுக அண்ணா திமுக அடிமை கட்சி நீங்க கூட போஸ் அடிக்க, நீங்க வாரிசு கட்சி நாயர் நீங்க அடிமை கட்சி இல்லையா? இந்திரா காந்தி கிட்ட பயந்து தானே நீங்க காவிரியில 1974 24வது ஆண்டு போட்டு காவிரி ஒப்பந்தம் 54 முடிஞ்சு 74 அப்போ ரினிவல் பண்ண அந்த ரினிவல் பண்ணல இந்திரா காந்தி மிரட்டினவங்க மோசமான போனவங்க கைது போட்டு இந்திரா காந்தி மிரட்டினவங்க அப்படிப்பட்ட கேள்வி
பெரிய தலைவர். இன்னைக்கு இது 2009ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஓரளவு அதிகமாக வந்தோன்னா அந்த கட்சி ஆட்சியில் வரணும்ன்றதுக்காக இவங்க மந்திரிகள்லாம் அன்னைக்கு 9வது வருஷத்துல 29ஆம் தேதியில காங்கிரஸ் பதவியேற்றது. 17வது நாள் அந்த நாள்ல அங்க சிலோன்ல கிட்டத்தட்ட 2 லட்சம் தமிழர்களை சாவடிச்சாங்க. இவங்களுக்கு தெரியாதா? சாவடிச்சது கருணாநிதி தான், திமுக. அப்பேற்பட்ட மோசமான ஆனா புரட்சி தலைவர் விடுதலை புலிகளுக்கு ஆதரவு கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து வழியை பார்த்து அவர் நல்லபடியாக வச்சிருந்தார். ஆனால் இவங்க உடனே அவர் தனியப்படுத்த போட்டு இது உண்ணாவிரதம் வீட்டில் கருணாநிதி அப்படியே படுத்துக்கிறது. படுத்த உடனே உண்ணாவிரதம். அந்த உண்ணாவிரதத்தில் திடீர் சடம் உடனே மெசேஜ் வந்துச்சான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் மட்டும் நினைச்சாங்க. அது சொன்ன ஒன்று தாங்க. அது வரைக்கும் என்ன பண்ணாங்க, தமிழர்கள் தான் பங்கர்னு சொல்லுவாங்க. அந்த ஊர்ல ராணுவத்துக்கு பயந்து பள்ளம் தோண்டி உள்ள குடியிருப்பாங்க. பங்கர், அந்த பங்கர் வெளியே சந்தோஷமா உள்ளாங்க. உடனே துப்பாக்கி காட்டு கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் சாவடிச்சு, பிரபாகரனே சாவடிச்சது. அந்த ராஜபக்ஷ ஆலை அந்த நாட்டுக்கு ஆதரவு கொடுத்தது, பணம் கொடுத்தது, ஆயுதம் கொடுத்தது எல்லாம் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் இப்ப அந்த பொண்ணுங்க பிரியங்கா காந்தி இவங்கெல்லாம் அவருக்கு பேசாம ஊமையாக பக்கத்திலே இருந்தது கருணாநிதி. உண்மையா இல்லாட்டி நீங்க மறுபடியும் நினைச்சு பாருங்க. பிரியா காந்தி ஒருத்தர் சம்பந்தம் இல்லாம வேலூர் ஜெயிலுக்கு வந்து ஞாபகம் இல்லை, சம்பந்தம் இல்லாம 2009 பிரிவில வேலூருக்கு வந்தாங்க. யாரை பார்க்க வந்தாங்கன்னா நளினியை பார்க்க வந்தாங்க. நளினிக்கும் பிரியாக்காரும் என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தம் இல்லை. பின்ன ஏன் வந்தா தனியா கூப்பிட்டு பேசுறாங்க. எங்க அப்பா சர்ச்சது யாரு அப்படின்னு விசாரிக்க. இவன் தான் பிரபாகரன்னா இவன் சொன்னதை கேட்டு டெல்லியில போய் அதுக்கு தொலைச்சிதான் கட்டணும், நான் வரணும் அவனை அழிக்கணும்னு சொல்லி அழிச்சு விட்டாங்க. அப்பேற்பட்ட மோசமான திமுக இன்னைக்கு ஆட்சியில் உட்காந்துட்டு அவனே கம்பட்டு அடிச்சுக்கிறான். நாங்கள் இந்தியாவிலே போராட்ட ஆட்சி இவர் ஆட்சி. அவன் கக்கூசுல இருந்து எல்லா இடத்துலையும் பண்ண விளம்பரம் எந்த இது இந்த ஆட்சி இருக்கிறது தப்பு. இந்த ஆட்சி வளர்ச்சியெல்லாம் திட்டங்க தடுத்து நிறுத்திச்சு. இந்த ஆட்சி இன்னும் விட்டனா கடன் வாங்கி திவாலாக போகிற ஆட்சி. இந்த ஆட்சி ஸ்டாலினுக்கு பிறகு இருக்க முடியாத கட்சி. அந்த கட்சி கிண்டல் பண்ணாங்க நம்ம கட்சியை. இந்த கட்சி எப்படி ஆகணும்? இன்னைக்கு கட்சி நிற்கிது. நான் இன்னும் யாரும் சபிக்கல. ஆனா அவங்களுக்கு பிறகு திமுகவில் என்ன நடக்குன்றத நீங்க பாருங்க. அப்ப மக்கள் பார்க்க சொல்லி அம்மா அவர்கள் நாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த இயக்கத்தை தலைவர் இயக்கத்தை உயர்ந்ததுக்கு பிறகு எல்லோரும் அவ்வளவுதான் என்று நினைத்தது போது அது தைரியமாக நன்றாக ஆட்சி செய்து தொடர்ந்து நான் 2 தேர்தல் தொடர்ந்து ஜெயித்து 2 தேர்தல் விட்டு ஜெயித்து 4 தேர்தல் ஜெயிச்சு இந்த கட்சியில ஒரு புதிய தலைமுறை உருவாக்கி அவங்க பதவி கொடுப்பதெல்லாம் தேடி கொடுப்பாங்க. எப்பவுமே இருப்பாங்க. துரைமுருகன், பொன்முடி, பெரியசாமி, நேரு, வீரபாண்டியா இருக்கணும். அம்மா அப்படின்னு தந்தாங்க ஆடுபடி மாடசாமி அப்படின்னு சொல்லி தான் பார்த்துப்பாங்க. என்ன கூட நான் யோசனையே பண்ணல. இன்னொன்று விரும்ப நினைக்க கூட பார்க்க. ஒரு நாள் போன் வந்து போலீஸ்கார கூப்பிடுறது காலங்கள் வாங்க என்னன்னா உதயகதைக்கு போகலான்னு போனானா அப்போ வீட்டு வரத்துக்கு வாழ்க்கை நான் சொர்க்கத்துக்கே போயிட்டா மாதிரி. ஏன்னா கனவுல கூட நிற்கல. சாதாரண புதுக்கோட்டில் இருந்தாங்க. ஆக அப்படி அம்மா அவர்கள் எவ்வளோ செஞ்சாங்க. சதா ஏழைகளுக்காகவே நினைச்சு பார்ப்பாங்க. இன்னைக்கு 1ஆவதுலேருந்து 12 வயசு படித்து கல்லூரிக்கு போன குழந்தைங்கள்லாம் இன்னைக்கு அவங்களுக்கு நாமும் நன்றி சொல்லுவோம். 20 கிலோ அரிசி இன்னைக்கு வீட்டுக்கு வருதுன்னா அம்மாவோட போட்ட. அதனால அம்மாவுக்கு நன்றி கொடுக்குறாங்க. நாளாக தெரிஞ்சு புரட்சி தலைவியே
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புகழை இமயத்தின் குடியேற்றிய தலைவி உன்னை நினைந்து வாழுகிறோம். அதை நினைத்து உன்னை நினைத்து வாழுகிறோம். உன்னால் வளர்க்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் புகழையும் உங்கள் குருநாதர் புரட்சித் தலைவர்களின் புகழையும் காக்கும் இன்றைக்கு காக்கும் என்று சொல்லி என் உரைக்கு கடை போட்டு